ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கியூரியஸ் சஜிட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நவம்பர் 10ஆம் தேதி நம்ம இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியில ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவர்களும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் இதுக்கு யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் போறதுக்கு முன்னாடி என்ன டெல்லியில நடந்தது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை நான் நவம்பர் 15ஆம் தேதி எடுத்திருக்கேன். இந்த 5 நாள்ல என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நவம்பர் 10ஆம் தேதி மண்டே அன்னைக்கு ஈவினிங் கிட்டத்தட்ட 6:30 PM இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு உண்டாய் i20 அப்படின்ற கார்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த சுத்தி இருக்கக்கூடிய 200 மீட்டர் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் சஃபர் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 மக்கள் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20க்கும் மேல இன்ஜுரி ஆகப்பட்டிருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயரிங் லாஸ், அதாவது காது கேட்காம போயிருக்கு. இதெல்லாம் கூட சொல்லப்படுறது. சரி, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 10 அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லல. பட் ஆனா 2 நாளைக்கு முன்னாடி இது டெரரிஸ்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலியமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய டெல்லி போலீஸும் அது மட்டும் இல்லாம அது சுத்தி இருக்கக்கூடிய ஹரியானா போலீஸ், NIA அவங்கலாம் கூட பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல மெயின் அக்யூஸ், அதாவது அந்த கார்ல உக்காந்து அந்த பாம்பை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார்ல, அது யார் அப்படின்னா டாக்டர் உமர் உன் நபி அப்படின்ற ஒரு டாக்டர் தான். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா டாக்டர் முஜமில் ஷக்கீல் கானி அப்படின்றவரை இன்வெஸ்டிகேஷன் மூலியமா அவரை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கை கூடி சீக்கிரத்துல நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு இது போன்ற ஏஜென்சி NIA அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டர் முஜமில எந்த அடிப்படையில இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அல்ஃபாலா யூனிவர்சிட்டி கிட்ட இவர் ஒரு 2 ரூம் ரெண்டுக்கு எடுத்திருக்காரு. அந்த ரூம்ல சோதனை பண்ணும் போதுதான் தெரியுது, அந்த ரூம்ல பல்வேறு விதமான வெப்பன்ஸ் லைக் கெமிக்கல்ஸ், அமினோ நைட்ரைட், இது போன்ற பல்வேறு விதமான பாம்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில தான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டர் உமர் தான் அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பாம்பு பிளாஸ்ட் ஆச்சுல, அப்போ அவரோட சில பார்ட்ஸ்கள் கிடைச்சிருக்கு. அந்த பார்ட்ஸோடையும் இவரோட DNA சாம்பிள் அண்ட் அவங்க பேரண்ட்ஸோட DNA சாம்பிளை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஒத்து போகுது. அதை வச்சுதான் இவர் தான் அந்த கார் உள்ள இருந்திருக்காரு, இவர் தான் செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. நம்ம குறிப்பா இந்த டெரரிஸ்ட் குரூப்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எப்பவுமே பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள தான் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்துட்டு, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டு, இது போன்ற அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்துட்டு ஒரு டெரரிஸ்ட் குரூப்ஸ்ல அவங்க சேர்த்துப்பாங்க. பட் ஆனா இந்த 21st செஞ்சுரியிலும் இந்த மாதிரி படித்த டாக்டர்களே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியா பல்வேறு விதமான டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் ஏற்படும் போது இதெல்லாம் ஜீர்ணடிக்கவே முடியல. ரீசெண்டா இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். இந்த டாக்டர் உமர் அவரோட வீடு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமால அங்கதான் அவரோட வீடு இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு அவரோட வீடை இடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு பின்னாடி என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அல்ஃபாலா யூனிவர்சிட்டி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ செயல்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ மூலியமா அந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியை நான் குறை சொல்லல, அந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியை சேர்ந்த சில நபர் தான் இதுக்கான காரணமா இருந்திருக்காங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் உமரும் டாக்டர் முஜமிலும் அங்க ஒரு ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால மேலும் பல பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹரியானால இருக்கக்கூடிய நூ டிஸ்ட்ரிக்ட்ல பாசைமியோ அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் NPK, அதாவது இந்த NPK அப்படின்றது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அமோனியம் நைட்ரேட், இதுவும் அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த பொருள் லைக் நான் சொன்னல, இந்த NPK, அமோனியம் நைட்ரேட்,
இது கூட சேர்த்து பல்வேறு விதமான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பாம்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸை இன்னும் வலுப்படுத்தி டே அண்ட் நைட்டா ரொம்ப ஹார்ட் ஒர்க் சின்சியரோட அவங்க ஒர்க் பண்றாங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் இதுக்கு மேல நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல. அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. என்ன எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட வேல்யூ 20 லட்சம் ரூபாயாம். எப்படி உங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்திலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க ஒரு ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லியும் சில பேர் வந்து பார்த்தா மைனிங், அதாவது சுரங்க பாதையில நாங்க வேலை செய்யறோம், இந்த வெடிமருந்தெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு நோக்கத்துடனும் இவங்க இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கி இந்த பாம் கிரியேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டெல்லியில நடந்தக்கூடிய அட்டாக் வெறும் டெல்லியில மட்டும் நடக்கிறதா பிளான் கிடையாது அப்படின்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2008 நவம்பர் 26 மும்பைல நடக்கப்பட்ட ஒரு மேஜர் அட்டாக். அதை வந்து 26/11 அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மும்பை அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மும்பை அட்டாக் அப்படின்னா என்னன்னா நம்ம மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மும்பை பகுதியில 2008 ஒரு பெரிதளவுல அட்டாக் பண்ணாங்க. அதாவது சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ், மேஜரா தாஜ் ஹோட்டல்ஸ், இது போன்ற மேஜர் சிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ணாங்க. அங்கேயும் பல பேர் இறந்து போனாங்க. அந்த மாதிரியான ஒரு மேஜர் அட்டாக் தான் இன்னைக்கு 2025ல இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்னால இவங்களால சிறிதளவு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் மூலியமா சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த நவம்பர் 15 வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேஷன் மூலியமா தெரிய வந்ததோ அதுதான் உங்களுக்கு நான் இந்த இடத்துல சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மேலும் இதுக்கு மேல வர அப்டேட்டை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியில நம்மளோட இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், தமிழ்ல அமலாக்குத்துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஒரு ஆடிட்டிங் பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல மேலும் வேற ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் அங்க இருக்காங்களா, அது மட்டும் இல்லாம இந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டி இன்டைரக்டா ஏதாவது இந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கோணத்துல விசாரிக்கிறதுக்கு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்குத்துறை செயல்பட்டு வருது. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி மக்களாகிய நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெரரிசம் அப்படின்றது எந்த ஒரு மதம் சார்ந்தது கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ரிலேட்டடா நான் நியூஸ் சேனல்ஸை பார்க்கும்போது அந்த நியூஸ் சேனல்ஸ்ல பல கமெண்ட்ல பல பேரு இந்த முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்கலாம் இப்படிதான் அப்படின்னு அந்த இடத்துல டேக் பண்ணியிருந்தாங்க. அவங்க கமெண்ட் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப மெச்சூரிட்டியே இல்லாம இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு முஸ்லீமா இருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல உங்களுக்கும் ஒரு முஸ்லீம் நண்பர்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸோ இல்ல உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கலீகோ அவங்களும் முஸ்லீமா இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்மி, நேர்மி, ஏர்ஃபோர்ஸ் இது போன்ற இடத்துலயும் முஸ்லிம்ஸ் பல பேர் நம்ம நாட்டுக்கோசம் உயிர் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சரி, அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யாரையும் எந்த ஒரு மதம் ரீதியாக அவங்கள நீங்க இழிவுபடுத்தாதீங்க. நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்து, அதாவது 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போதும் பிரிட்டிஷை எதிர்த்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க நம்ம முஸ்லிம் மக்கள். அது மட்டும் இல்லாம எப்போ அவங்க வந்து பாகிஸ்தான் அப்படின்னு கிரியேட் ஆச்சோ அதுக்கப்புறமும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் பல பேர் பல டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு பக்கத்துணையா ஒரு ஸ்ட்ராங் பில்லரா இருந்திருக்காங்க. அதனால இந்த மதத்தை வச்சு பாத்தீங்கன்னா டீஸ் பண்றதெல்லாம் ரொம்ப தவறான செயல். அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேர் கொண்ட லைக் உமர், முஜமில் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க வீடு பக்கத்துல இருக்கிறவங்க இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் பேரும் உமர் அண்ட் முஜமில் 2 பேரும் இருக்காங்க. அவங்கள நீங்க ஒரு பொழுதும் இந்த மாதிரி நீங்க தீவிரவாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு கூட நீங்க அந்த மாதிரி கேட்காதீங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அவங்களோட மனசுல ரொம்ப பெரிதளவு காயம்படும். ஒரு சின்ன வார்த்தையை நீங்க சொன்னது அவங்களோட மனசுல பெரிதளவுல காயம்படும். அது உங்ககிட்ட வெளிப்படுத்தலன்னா கூட அவங்களோட மனசுல அது காயப்படுறது உறுதிதான். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டெல்லியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு கியூரியஸ் எஜுக் டாக்ஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவர் பண்ணி வச்சுக்கோங்க.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.